பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியில் இன்னொரு கிரகம் மோதியது. இந்த மோதலுக்கு பிறகு நமது பூமிக்கு ஒரு நிலவு உருவானது. நமது பூமியில் மோதிய மற்றொரு கிரகம் பூமிக்கு வேற்று கிரகவாசிகளை கொண்டு வந்திருக்கலாம். இது உண்மையா? பூமியில் மோதிய மற்றொரு கிரகத்தின் பகுதிகள் இன்னும் பூமியில் உள்ளது என்பதற்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா? உண்மையாவே பூமிக்கு உட்பகுதியில் ஏதாவது உயிர்கள் இருக்கா? ஒருவேளை ஏதாவது உயிரினங்கள் இருந்தா அது வேற்று கிரகவாசிகளா இருப்பார்களா? அந்த வேற்று கிரகவாசிகள் நம்மை விட தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு இருப்பார்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சுமார் 440 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தின் அளவில் இருக்கும் ஒரு புரோட்டோ பிளானட், அதாவது தியா அப்படிங்கிற ஒரு கிரகம் நமது இளம் பூமியை தாக்கியது. இந்த இரண்டு கிரகங்களின் மோதலில் சிறிய துண்டுகள் விண்வெளியில் சிதறின. இப்படி சிதறிய துண்டுகள் காலப்போக்கில் ஒன்றாக இணைந்து நிலவா உருவானது அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஆனால் பூமியில் மோதிய தியா கிரகத்தின் மீதி பகுதி என்ன ஆனது என்று இன்று வரை மர்மமாவே இருக்கு. நமது கிரகத்தோட மேண்டில் பகுதியை உற்று பார்த்தா குமிழிகள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த குமிழிகள் தியா கிரகத்தின் எச்சங்களாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இருந்தாலும் அது மர்மமா தான் இருக்கு. இந்த குமிழிகள் 1000 கிலோமீட்டர் உயரமும் மற்றும் பல மடங்கு அகலமும் கொண்டவை. ஆப்பிரிக்கா மற்றும் பசிபிக் பெருங்கடலுக்கு கீழ் இருக்கும் இந்த குமிழிகள் பூமியோட மைய பகுதியை கடந்து போகுது. சில நூற்றாண்டுக்கு முந்தைய கோட்பாடுகள் பூமியின் மேற்பரப்பிற்கு கீழ் என்ன இருக்கிறது என்பதற்கு முற்றிலும் ஒரு மாறுபட்ட விளக்கத்தை பரிந்துரைத்திருக்காங்க. அதாவது பூமியோட மைய பகுதியில் இருக்கும் இடம் வேற்று கிரகவாசிகளுக்கான பசுமையான வெப்பமண்டல சொர்க்கமா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. நமது பூமி கிரஸ்ட், மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர்னு 4 அடுக்குகளை கொண்டது. ஆனால் இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இதுவரை நமது பூமியின் மேலோட்டிற்கு கீழ்ப்பகுதியில் எந்த ஒரு வெற்றிகரமான ஆய்வும் நடக்கல. அதனால பூமியின் மேற்பரப்பிற்கு கீழ் என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு 100% உறுதியா தெரியாது. இதுதான் ஹாலோ எர்த் கோட்பாடு போன்ற அற்புதமான யூகங்களுக்கு வழிவகுக்குது. இந்த கோட்பாட்டின்படி நமது கிரகம் ஒரு மையத்தை மையமாக கொண்டு உள்ளமைக்கப்பட்ட கோள்களுக்கான தொடராக இருக்கலாம். இந்த ஷெல் பகுதிக்கு இடையில் உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான வளிமண்டலங்கள் இருக்கலாம். 17ஆம் நூற்றாண்டில் ஹாலிஸ் வால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானியான எட்மண்ட் ஹாலி இந்த கோட்பாட்டை ஆதரித்தார். மேலும் இந்த கோட்பாட்டை நிறைய பேர் ஆதரித்தனர். அதில் சிலர் பூமியின் மையத்தில் சிறிய சூரியன் தொங்கிக் கொண்டிருக்க கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட அங்கு தாவரங்களும் விலங்குகளும் மற்றும் மனிதர்களும் வாழ முடியும் அப்படின்னு நம்பினாங்க. மனிதர்கள் மட்டுமல்ல, வேற்று கிரகவாசிகளும் தான். அவர்கள் நூற்றுக்கணக்கான நிலத்தடி நகரங்களை உருவாக்குவதற்கான அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டவர்களோ அவர்கள் அழியாதவர்கள் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் பூமிக்குள் வேற்று கிரகவாசிகள் இருந்தால் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? நமது கிரகத்தின் உட்புறம் ஒரு இனிமையான சொர்க்கமாக இருக்க முடியுமா, அல்லது ஒரு சூடான நரக குப்பை மாதிரி இருக்குமா? பூமிக்கடியில் இருக்கும் மாகாணங்களில் ஒன்றை பார்க்கணும்னா நீங்க மேற்பரப்பில் இருந்து சுமார் 2900 கிலோமீட்டர் கீழே போகணும். அப்படி போகும்போது நீங்க மாக்மா அல்லது திரவ பாறையால் சூழப்படுவீர்கள். அதோட வெப்பநிலையும் 3700 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். உங்களுக்கு மேலே உள்ள கிரஸ்ட் மற்றும் மேண்டிலின் எடை வளிமண்டல அழுத்தத்தை விட 2,37,000 மடங்கு அதிக அழுத்தமா இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும் அப்படின்னு பாருங்க. நீங்கள் இங்கு காணும் எந்த ஒரு வாழ்க்கையும் இந்த தீவிர சூழ்நிலையில் இருக்க வேண்டும். பூமிக்கடியில் வாழும் உயிரினங்கள் மாக்மாவிலிருந்து நேரடியாக ஆக்சிஜனை பிரித்தெடுத்து பயன்படுத்தும் உயிரினங்களாக பரிணமித்திருக்க வேண்டும், அல்லது ஆக்சிஜன் இல்லாமல் கூட வாழலாம். அடுத்ததா அவர்கள் சூரிய ஒளி இல்லாமலும் வாழ வேண்டும். இவர்களுக்கு ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு முதன்மை ஆற்றல் மூலமாக இருக்கும். இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். பூமியின் மேண்டலுக்குள் இருக்கும் யுரேனியம், தோரியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற நிலையற்ற கதிரியக்க தனிமங்கள் சிதைந்து வெப்ப ஆற்றலை வெளியிடும். இந்த வெப்ப ஆற்றல் இவர்களுக்கு பல வகையில் பயன்படும். நமது பூமியில் இதுவரை பார்த்திராத, கண்டுபிடிக்காத அனைத்து வகையான உயிரினங்களும் பூமிக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அழுத்தம் மற்றும் வெப்பத்தை தாங்கி அதை கண்டுபிடிக்கும் வரை இங்கு யாருக்கும் பூமிக்கு அடியில் உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஹாலோ எர்த், அதாவது வெற்று பூமியை பொறுத்தவரை சூடான உருகிய பாறைகளின் அடுக்குகளுக்கு பதிலா நமது காலுக்கடியில் ஒரு சொர்க்க உலகத்தை கற்பனை செய்வது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. யாருக்கு தெரியும், பூமிக்கடியில் வேற்று கிரகவாசிகள் இருந்தாலும் இருக்கலாம். நான் கூட சின்ன வயசுல பூமிக்கு உள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காலம் போக போக தான் தெரிஞ்சது நம்ம பூமியோட மேல் பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்களும் நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரியே நீங்களே யோசிச்சீங்களா அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நம்முடைய சேனல்ல இணைந்திருங்க.